शेषाङ्गवंशतलशोधरिपूर्णचन्द्रम् श्रीमन्नृसिंह गुरुवर्यपदाब्जभृङ्गम् श्रीमन्ननन्तगुरुवर्य सुतम् गुणाब्धिम् सम्पत्कुमारगुरुवर्यम् अहम् प्रपद्ये। ஈஷையிலேத்தியாரிக்கழகோஸ்மி நித்யம் திருவிழித்த குடித்தவன் காமக்கடுக்குழுவிழுந்து உழலுத்தம் புக்குழுதிர்வீர் உயிரின் தொழில்களுக்கு உருவலித்தம் புதுராமரு குருகீர கோதரைத்தா திருவருத்து கோலிகத்திரீர் திருநாட்டகத்தை. ஆச்சாரிய விஷயம் வருகின்ற பாசுரத்திலே இங்கிங்கு தூது வருதோ பட்சிகளை விடுறா, பட்சிகள் அப்படின்னு ஆச்சாரியர்கள் இன்னென்ன தூதன்மை ஆழத்தப்பட்டிருந்தாள் என்று அந்தென்ன சொல்லா பிடையடும் போய் வரும் நீலவண்ட மின்னன்னவேனி பெருமான் விலகில் பெண்கீது செல்லார் அந்தந்த நீர்மையில் புலோ குடிக்கீர்மையில் அந்தங்களே. பஞ்சபக்ஷிக்கு ரெண்டு விஷயம். ஒன்று சுப்பரமாக வெளுப்பா இருக்கு, ஆத்திரமானது. பம்ச என்ன பண்றதுன்னா பால் வச்சா க்ஷீரம் மாத்திரம் பால் அப்படியே தண்ணி அப்படியே போடுவான். க்ஷீரம் நியாயம் போடுறது அப்படின்னா சாரமான விஷயத்தை இருந்து அசாரமான விஷயத்தை விட்டுடும். அப்படி இந்த மாதிரி ஆச்சாரியா சாரமான விஷயத்தை போதித்து எதிர் விஷயங்களை மூடி வச்சுடுறார். போர்வையில் எதிர் விஷயம் அந்த மாதிரி இப்போ ஆழ்வாருக்கு விஸ்லேஷம் அதை தெரியப்படுத்தணும். குடிச்சீர்மையில் அன்னங்கள் உயர்குடி பிறப்பால் வரும் சிறப்பில்லாத வண்ணப்பறவைகள். பறவைகளுக்கு குடிப்பிறப்பில்லை, நமக்கான குடிப்பிறப்பு இல்லை. என்னே தெரியாத பட்சி வேறுபட்ட அன்னங்கள் சம்சபக்ஷிகள் என்ன செய்கின்றன என்றால் இவை ஆள் அற்றம் பட்டு இப்பராங்குஷ நாயகியானவள் வேறு தனக்கு ஆளில்லாமல் ஆள் அற்றப்பட்டு, ஆள் இல்லை ஆளற்றதுன்னா வேற அவளால் அனுபவத்துக்கு ஜனங்கள் இல்லை, ஆளற்றப்பட்டு இன்னென்ன தூதன்மை இப்படிப்பட்ட தூதாக நம்மை இறந்தாள் என்று குறை கூறி வணக்கத்தோடு வேண்டிக் கொண்டாள் என்றெண்ணி, தமிழ்ச்சியே நீ தூது போய்வா, எனக்கு யாரும் ஆள் இல்லை அப்படின்னு சொல்றான். இது என்ன பண்றது? அந்தந்த சொல்லா அப்படிப்பட்ட தூதுமணிகளை தலைவன் இடம் சென்று சொல்லாமல் என்ன பண்றது? அங்கோ தெரியுது. பேடையோடும் போய் வரும் தமது இனிய பெண் பறவைகளுடனே மந்தகதியாக மகிழ்ச்சியோடு உலாவி திரிகின்றன. காலம் மேலே போட்டு வரல, கேட்டாலும் கேட்காத மாதிரி இருக்கு. இதற்கு காரணம் பெருமாள் விஷயத்துக்குள்ள தூது போகுதுன்னா என்னென்ன தூது இல்லையோ அது அப்படி ரொம்ப முக்கியமான தூது இல்லையோ, இதர விஷயங்களே சொல்லலையே. ஏன் இந்த பறவை போகல அப்படின்னா இதற்கு காரணம் நீர்வண்ட மின்னன்னமேனி பெருமான் உலகில், பெருமான் விலகில் பரமபுரத்தில். இவன் யாரு? நீலவண்ட மின்னன்ன மேனி, நீலம் மேகஷ்யாமம் மின்னன்னமேனி பிராட்டிய தேஜஸை விடையவன். மார்பில் அதர்மேல் மங்கும் புரமார்பா நிவாச தீர்ந்த தேஜஸ் இருக்கிறதுனா மார்ப மொழி. அவன் எப்படி இருக்கான்? மேகஷ்யாமம் நீலமண்டா, நீல நிறத்தை அண்ட கொண்டா உள்கொண்டா மின்னல் போன்ற திருமேனி மனிதவன். மின்னல் போல் திருமேனி எப்படி இருந்தது? அதர்மேல் இங்கே பிரமார்த்தனாக இருந்தால்
தாயாருக்கான மின்னல் போல் ஒளிகொண்டு திருமேனி உடையார் பெருமாள் எம்பெருமானுடையதான உலகில் அவன் உலகேறு பரமபதத்திலே பெண்கூறு செல்லா அந்தந்த நீர்மை போலோ பெண்களுக்காக தூது செல்வதில்லையாக இல்லாத அப்படிப்பட்ட தன்மையை உடைமையோ என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தன்னுடைய நிலைமையை திருவரங்கான் பிரார்த்தித்தா போன பாசுரத்திலே திருவரங்கம் வரவில்லை. சரி, அவனோட மேலே சூடான அதுலாம் அப்படி கூடு கூடுறான். அந்த அந்த பட்சி இப்படி சுத்தின் எங்கேயோ சுத்துறது இடையோட. இது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தது அப்படின்னா, அந்த எம்பெருமானுடைய பரமபதத்திலே எம்பெருமான் எப்பேர் வைத்தவன் அப்படின்னா நீ தேஜஸ்கரமானவள், ஒளியுடையவள். எப்படின்னா நீரதோ 28 கேவ பாஸ்கரா, நீலத்தோயம் நீளமான மேகமான அவன் திருமையின் மார்பப்படி இருக்குது. அங்க யார் வந்து உட்கார்ந்துருக்கா? ஈவாறு ரூபத்தன் மீதாவகாஸ்யாத்யனூபமா. இங்கே தட்டி அப்படின்ற மின்னல் போலே விளங்கும்படியாக யாரும் உட்கார்ந்து. ஆகினால் அங்கு ஒளி இருக்குது. பெருமான் எம்பெருமானுடையதானா உலகில் உலகத்தில் அந்த அந்த எம்பெருமானுடைய உலகத்திலே உலகமேவே பரமபதம் பிபி என்ன பண்ற? பெண்கூறு செல்லா அண்ணன் நீருமே பெண்களை ஊக்கம் கொடுப்புவார் யாரும் இல்லையோ அப்படிப்பட்ட பெண்ணை விடையோ. இந்த பூலோகத்துக்குள்ள தூருக்காக பெருமாறு இருந்தார், தூருக்காக கண்ணபிராமன் இருந்தான், தமயந்தி தூருக்கு நலன் இருந்தான். அப்புறம் இந்த ஊர்ல வரும் புருஷால இருந்தது. அந்த ஊர்ல பெண் தூர் அனுபவத்துக்கு யாரும் இல்லையோ அப்படின்னு டவுட் பண்ணி அதுக்கு ஒரு இந்த போகலை அன்னப்பறவை போகலே அது கண்டுபிடிங்க. இது ரெண்டுமே வியாக்கியானம். நாயக்கியானவள் அன்னப்பறவையை வெறுத்து உரைக்கும் பாய்களை தான் தன் நாயகன் விஷயத்திலே தூது செல்லுமாறு அபேட்சிக்க செய்தேன். அது செய்யாதே தன் பேரையோடு உல்லாசமாக உலாவித் திரிகிற அன்னங்களை குறித்து வெறுத்து உரைக்கின்றாள். ஆச்சாரிய கிருத்தியம் கண்டுங்கோள் அப்படின்னு சொன்னா அதில் எங்கேயோ திரியுது என்ன கருத்து அப்படின்னு வெறுத்து சொல்றோம். இந்த இத்துறை திரு கோவையாறில் அன்னமோடு எனப்படும். என்ன சொல்றா? உலகமெல்லாம் துயிலார் என்ற இந்நிலைமை கண்ணும் யான் துயிலாமைக்கு காரணமாக என் வருத்தத்தை சென்று அவருக்கு சொல்லாது தான் தன் சேவலை பொருந்தி இன்றி துயிலான் என்றது என அன்னத்தோடு அழிந்து கூற நிற்கல் என்பது நம்மிடத்து முறை. நான் வந்து சொன்னா இது எங்க போகவே சாட்சாத் புருஷோத்தமனாகிய சர்வேஸ்வரம் விஷயத்திலே தூது செல்வதானது தாழ்ந்த இடத்துக்கு தூது செல்வது போல் நிகழத்தக்கதென்றியே மிக்க கொண்டாட்டத்தக்க அன்றோ என்பது தோன்றா இன்னென்ன தூது என்று சொல்லப்பட்டு இப்பேர் வெட்ட தூது இன்னன்னா இப்பேர் வெட்டா அண்ணன்னா அப்பேர் வெட்டா. எம்பெருமானிடத்திலே ஸ்வயம் புருஷார்த்தமாக செல்ல விரும்ப வேண்டிய பிராப்தம். நாங்களே பெருமாளை தேர்ந்து வேணும். அகதி இல்லையாயிரம் பிறர்க்கு தூது செல்லும் யாதமாக ஆவது போக நேர்ந்தால் பரம பாக்கியம் என்று கொண்டு போகலாமே. யாரும் ஒன்று வைத்திருக்காளே போகலாமே. இடைந்து தூது போவதற்கு உரிய
பிற சுமைக்கு முதலிய கருவிகளில் குறியில்லாமை நோக்கியென்றோ இந்த அன்னப்புறவைகளை நான் தூதுகின்ற பிரார்த்திப்பது. அன்னப்புறவைக்கு 2 ஞானம் உண்டு. ஒன்று பறக்கிறதுக்கு ரெக்கை இருக்கு, மேல போகலாம், பரவாயில்ல. ஆனா 2வது ஞானம் இருக்கு. இது அம்சக்கேறு நியாயம். அந்த ஞானம் இருக்கு, வெளுப்பா இருக்கு, சாத்விகமானது. விரைந்து கூறுபவருக்கு உரிய சிறகு அமைதி முதலிய கருவிகளில் குறியில்லாமை நோக்கியென்றோ இந்த அன்னப்புறவைகளை நான் தூதுகின்ற பிரார்த்திப்பது. அதுக்கு சிறகு வேற போடலாம், அதுதான் பிரார்த்தித்தேன். எம்மால் ஆகாது என்ற அசக்தி கூறி மறுக்கும்படியான ஜந்துவையோ நான் பிரார்த்திப்பது. அதெல்லாம் ஆறுதில்லை அப்படின்னு ஜந்துவா நான் கேட்டேன். அது பரிசு சக்தி இருக்கு, ஞானம் இருக்கு, யுத்தாய்க்கு வேதனம் என்ற சக்தி இருக்கு. நவத்தியாக பண்டிதனான அனுமான் போல்வாரை விடுதற்கு ஏற்ற தூது நமக்கு கிடைத்ததே என்றும் இதை நினைக்கின்றவனில்லை. அனுமான் மாதிரி எனக்கான ஆள் இல்லை, ஆளத்தப்பட்டவன் நான், ஆள் அற்றவன், வேற யாரும். தாமரக்கங்கான அனுமான் இருந்தார் தூதர்களுக்கு. போகாமலும் வாராமலும் இங்கேயே செல்லுகின்றவையாயிருந்தாலும் குற்றமில்லை. தன் காரியத்திற்காக இனத்தோடு உல்லாசமாக அங்கும் இங்கும் போய் வருகின்றன. என்ன காரியம்? ஊர் சுற்றுவது. அதுவும் இல்லையே, தன் பெண்மையையும் பாராது, நாம் பறவை என்பதும் நோக்காது நம்மை பிரார்த்திக்கின்றாளே, இவருக்கு இது காரியம் செய்வோம் என்றும் இருந்திருவில்லை, இருக்கவே இல்லையே. வேறு ஆளை சுட்டி காட்டிவிட்டு விலக சந்தர்ப்பம் இல்லாதபடி ஆழத்திற்கும் ஆளின் யாரும் இல்லவே இல்லை. அனுபவத்துக்கு எனக்கு ஆழத்திற்கும் நிலைமையையும் நோக்குகின்றவில்லையே என வருந்துகின்றாள் பராங்குஷ நாயகி. Don't care master side. தன்னுடைய பிரார்த்தனையிலும் ஒரு குறை இல்லை. பிரார்த்திக்காச்சு, நமஸ்காரம் பண்ணி. அன்னப்புறவைகளின் சக்தியிலும் ஒரு குறை இல்லை, அதுக்கு சக்தி இருக்கு, பரகலாம். அப்படி இருந்தும் இவை தூது செல்ல உட்படாமைக்கு என்ன காரணமாயிருக்கக்கூடும் என்று ஆராய்ந்து பார்த்தாள். பண்டை இதிகாசங்களில் ஹனுமான் தூது, கண்ணன் தூது, நலன் தூது முதலிய வரலாறுகளில் ஆண்கள் பொருட்டாகவே தூது செல்லுதல் மரபாக காண்கையாலே பெண் பிறந்தார்க்கு தூது செல்லாததாக என்று கருதினவோ. இந்த பெண் பிள்ளைக்கு யார் போ தூது சொல்றார் அப்படி என்று இருந்துட்டு இருக்கான். ஆம், அப்படி சொல்றார் என்கிறான். பின்னடைகளில் தன் பெருக்கின்படி நடவாததால் குடிச்சீர்மையில் அன்னங்கள் என குலத்தை உள்பட்டு பிடிக்கிறாள். 2 மேசத்தை கேட்கலையே, குடி வேகா என்னது? குடிச்சீர்மையில் அன்னங்காள். குடியில சீர்மையே இல்லை, ஏத்தமே இல்லை. உயிர்குடி பிறப்பால் தரும் சிறப்பே இல்லாத அன்னங்காள், குடிச்சீர்மை இல்லாத அன்னங்கள் என குலத்தையும் உள்பட்டு படிக்கிறாள். பராங்குஷநாயகி. நலத்தின் கண் நாரின்மை தோன்றின் அவனை குலத்தின் கண் செய்யப்படும். ஒரு பழமொழி. உயர் குடிப்பிறந்தார்க்கு இயல்பாகியின் செல் ஏழாமை உபகாரம் முதலிய நல் குணங்கள் இல்லாதவர்கள் குலக்குறை செல்லப்படுமாதலால் இவற்றில் எடுத்து அதை இல்லாமை பற்றி குடிச்சீர்மை இல்லாத அன்னங்கள் என்பது. எம்பெருமானது திருமேனியில் உள்ள கருமை
நிறத்தையும் பெருமான் கிருஷ்ணன் மேகஷாமன் நீல மேனி திருமேனியுள்ள கருமை நிறத்தையும் திவ்ய ஒளியையும் பற்றி நீலமண்ட விண்ணன்ன மேனி. நீலம் கருப்பு, மின்னன்னா பிராட்டி இருக்கும்படியான மேனி விடுமோ என்றது பின் உண்ட நீலமன்ன மேனி என மாற்றி அன்வைத்து மின்ன கொடியை நடுவிலே கொண்டார். யாரு? பிராட்டி. நீலமேகத்தை ஒட்டு திருமேனி என கூறினால் மின்னல் திருமார்பிலுள்ள நாச்சியாருக்கும் மேகம் திருமேனிக்கும் உவமையாகும். இப்ப சுவாபதேசம் என்ன சொல்றது? தூது என்பது ஆச்சாரிய விஷயத்தை என்பது. எம்பெருமானை சேரப்பெறாத ஆழ்வார் தம்முடைய ஆத்தாமையை ஒருவர் முகமாக அவருக்கு அறிவிக்க நினைத்து தான் வேண்டிய விடத்திலும் ஒருவரும் தகுந்தவர் நேரிடாமல் அவர்கள் தம் காரியத்திலே ஊன்றி இருந்தார். ஆழ்வார் வெறுத்து கூறும் வார்த்தைகளுக்கு உள்ளுரை பொருள். நம்முடைய மனோப்பான்மையை தெரிவிக்கிறதுக்கா கூறு தேடுறான், யாரும் கிடைக்கல, அதுக்கோசரம் சொல்றார். அந்த மனப்பான்மைக்கு ஆழ்வார் வெறுத்து கூறும் வார்த்தை இதற்கு உள்ளுரை பொருள். கம்சமானது வெண்ணிறம் உள்ளது, சாத்விகம். பட்சிகளும் சிறந்தது. பாலையும் நீரையும் பறித்து நீரை வடித்து பாலை உள்கொள்ளும் தன்மையது. இதுபோல சத்துவ பரிபூர்ணனாய் மற்றையோரிடம் மேம்பட்ட விலட்சணனாய சாராசாரங்களை பகுத்து உணர்ந்து அசாரத்தை தள்ளி சாரத்தை கிரகிக்கும் இயல்புடையனான நல் ஆச்சாரியன் விவக்ஷித்தன். அறவையின் ஆச்சாரியாய். இரண்டாம் அடியில் சொல்லாமல் என்றபடி. இதுக்கு வீட்டுக்காரர் என்ன சொல்ற? இதுக்கு சமானமான திருவாயுமொழி தொண்டராளீரோ ஓராளீரோ இந்த புள்ளினங்காய் இனியாட்சியை நான் இருந்தேன். அதிலையும் தூளுக்கு பட்சிகளை விசாரிக்கிறார். எம்பெருமானுக்கு என் தசையை அறிவித்து விபூதித்வயத்தையும் நான் பெற நீங்கள் ஆள வேண்டும். நீங்க போய் திறந்தா பொன்னுரை கொடுக்கிறேன், உங்களுக்கு ஓடி கொடுக்கிறேன் அப்படின்றார். விராட்சி தானே, விராட்சியம் தான் இருக்கு. பெருமாள் சென்று கொடுக்கிறார். சரி, என் திசையை அறிவித்து நானும் என் தோழிமாரும் கொண்டாடா அதை அங்கீகரிக்க வேண்டும். என் திசை அறிவித்து வந்தன் தலைமையிலே வத்தியும் போல் எட்டாநிலத்திலே ஓரக்கத்திலே ஓரக்கு வெறிக்கை தற்போர்மையும் எம்பெருமானுக்கு என் திசை அறிவித்து ஆஷ்டிதை கனசன் நம் விவேட்சிதம் செய்வானே இதுவோ ஆட்சிகள் காப்பாற்று சம்பந்தம் இதுவா காப்பாற்று என்று சொல்லும் போது அசேதங்களும் கூட எழுந்திருந்து காரியம் செய்ய வேண்டும் இவளவஸ்தை. அசேதனங்களும் கூட எழுந்திருந்து நெஞ்சுசூர்களைப் போலே பிரிந்து நூமுகாதிருந்தாள். அசேதனங்களும் கூட எழுந்திருந்து ஸ்ரீயப்பதியினிடத்தில் எந்த செய்தியை விண்ணப்பித்து மறுமாற்றம் தர வேண்டும். ரிப்ளை, மறுமாற்றம். அசேதனங்களும் கூட எழுந்திருந்த அங்குத்தை வார்த்தை அறிவித்து என்னை நித்தியமாக உஜ்ஜீவிக்க பண்ண வேணும். இத்தனை அதில் பிரார்த்தனை. இதனை பந்துகாட எறிகிறோம். அனுசந்தித்தார் சித்தராவர் ஆழ்வார் ஆர்த்தி அனுசந்தானம் நமக்கு சைத்தியத்தை பிறப்பிக்கும். பாஷ்ய பதார்த்தானுசந்தானம் வெறுத்து மனசு கவனே விஷயமாய் அவனை அனுபவிக்கும் அவன் குணங்களை அனுபவிக்க எடுத்து பலமாக சொல்லிட்டு வீட்டுக்காரர் என்ன சொல்றாங்க பார்த்தது அப்படின்னா,
நம்பிள்ளை வீடு. அவர் என்ன சொல்கிறார்? அருளாய் என்றவன் தரம் திருலங்கா அருளாய் பின்னவாசத்திலே சொன்னார். திருள கண்டதில்லை. நேரம் அவன் சொல்றாரா அருளாய் என விடம்பிட வேந்தார்படி எல்லாருக்கும் பக்கம் ஓருக்கும் கொடுத்திருக்கிறவரிடத்திலே தெரிவிப்போம் என்று பரமபதத்திலே தூது விடுவோம். பரமபதத்தில் என்ன வேற பெருமானத்தை எல்லாருக்கும் சபையிலே ஓரக்கத்திலே சமயம் பாதம் பிரசாரிய தட்சிணம் குஞ்சயிப்பா ஜானம் யாதாய சமீரம் நாரோகேதாய பஷாத் பாகுத்வேன புதுடமை ஆலயம் சங்கரக்கரே தேவி பூவிழாவியோ தேவதாம் வைகுண்டநாதாம் பெருமாள் சேவை சாதிக்கிறார். எங்க பார்க்கிறோம்? பரமபத ஏகாதசி எல்லா கோவிலையும் இந்த வைகுண்டநாதனுடைய அலங்காரம் பண்றார். தன் ஆத்தாமையை கண்டு தன் பரிசரத்தில் கால்நடையை கொண்டு போகிறான் என்றே இருந்தது. இவருக்கு யாரு கிடைக்கிறார்? மேல போறதுக்கு வம்சபட்சித்தான். நாயகனோ இவள் தசை எறிந்து முகம் காட்டும் சபவான் என்றே இருந்தார். இனி கண்டார்காதலே விடும் பத்திரையிலே இருக்கின்ற அருங்காலில் விட வேண்டியது. அங்கே தன் கண்ணுக்கிழக்காய்த்தன சில பட்சிகளை பார்த்து நீங்கள் எந்த தசையை அறிவிக்க வேண்டும் என்று இருந்தவிடத்து அவை அவ்வாசியறியாமையாலே தன்காரியத்திலே போகாதிருக்கிறே. அவர் அந்த பட்சிகள் என்ன தெரியும்? அவருக்காக அதை பார்த்துக்கும் பயந்திருக்கு. அவன் பட்கள் குறையுண்டோ? அவனுக்கு அந்த குறை இருக்கா? இதை சென்று அறிவியாமை இதே இவ போய் சொல்றதே குறைச்சல், அதே குறை. அதுக்கு என் விபத்தின் பக்கத்திலே ருச்சி குறை என்று குறையிடுதல். அந்த பயிற்சிகளே மெய்ரா అందుకే இவர்தானே பேசாதவர்களுக்கு அவன் பக்கல் சென்று கெட்டவன்னார்படி இருக்கை என்றோ என்று அவன் பக்கிறதே குறியிடுதல். எல்லாரையும் இருக்க வேண்டும்படியே ஆத்தாமை ஆத்தாமை கருவரென்றால் எல்லாரையும் விழ வேண்டிய காரியம் ஆழ்வார். இவன் தனக்கொண்டான பிராப்தி தான் ஏதெனில் வந்தே கோதாவரியின் நதியின் என்பாரும் அசோகா சோகாபதா என்பாரும் ஆயிரை இருப்பது. ராமாவதாரத்திலே ஆரண்ய காண்டத்திலே சீதாமரணமானவருக்கு இதை தெரிந்து ராமர் ராமருக்கு நன்றியார். கோதாவரியை கேட்கிறான், அம்மா கோதாவரி சீதையை பார்த்தியா? அசோகருக்கு கேட்கிறான், சிவகுமரனே என்னுடைய சோகத்தை போக்கி சீத்தையை எங்க போனான்னு சொல்லுன்னு போய் கேட்கிறான். ஆனா மரம் செடி கொடி எல்லாத்தையும் ராமரே கேட்கிறார். என்பாரும் ஆயிரை இருப்பது. சொன்னாமானும் குருக்ஷிப்ரம் என் உன்னை போலே ஆக்காய் என்கிறாரே. கிட்டினால் தான் கொடுக்கும் சாமியா பக்தி ஆவரத்துக்கும் உண்டு வைத்திருக்கிறார். பரமசாமியா பக்தி எல்லாருக்கும் உண்டு. மேலபோனம் இத்தனையும் அவதாரிகை வியாக்கியானம். இன்னென்ன தூது இன்னது போலே என்னவாது முன்பிங்கனே இருப்பதன் உண்டாகிறே. இந்த மாதிரி யாராவது நூற்றுக்கானா? விட்ட தூதுக்கு வார்த்தை சொல்லி விட்டவுடனே பிராட்டி இப்படிப்பட்ட தூத்தன் என்று கஷ்டம். எம்மை இருந்தால் நினைக்க வேண்டுவரே. இவற்றுக்கு தான் ஐந்தருவியாக வண்டிதனமாய் புருவமும் விரும்புவதற்கு முன்னே ஆதித்தனை பழம் நன்று வாயும் தனை சக்தியும் உடையனான போல சூரியனை இருத்தான். அனுமார் சூரியனையே பழமாக கொண்டவர்கள் மேல போனார். அவர்களுடைய ஒரு அடி விழுந்து கீழே விழுந்த கதை உங்களுக்கு தெரியும். அப்பேர் வெட்டவன் வேற்றத்தாழ்வுகள் மாறாதே நம் காலிலே விழுந்து நம்ம இருக்க வேண்டும் திசையாகாதே என்று நினைக்க வேண்டுவதே இவற்றுக்கு. ஒரு பட்சி காலில் சாப்பாடுக்கு எல்லாம் இங்கே வரணும். பட்சிகள் எல்லாம் யார் வளர்க்கிறாளோ அவாதானே சாப்பாடு போடுறது. ஆழத்தப்பட்டு எனக்கு அப்பேற்பட்ட ஆள் இல்லை. புகை விபூதியும் ஆளாய் எடுத்து கை நீட்டும்படியான சுதந்திரனோடே அன்வயித்து வைத்து இப்போது தம் தசையை சென்று அறிவிப்பார்க்கு கிடையாதபடியாயிற்று. எழுதிப்பட்டபடி
வேறு யாரும் எனக்கு சொல்றதா இல்லை. தூர் அனுபவத்திற்கு இவள் அவன் இவன் விகிதங்களை குறைவர கொண்டு வந்து கொடுப்பதாக அவர்கள் பிரதீட்சனாயிருக்கும்படியிலே இவள் தான் இருப்பது. ஊர் அனுபவிந்தா வந்தெல்லாம் சிறுவனுடன் மனசுல வச்சுட்டு இருக்காங்க. இவள் அவன் பக்கல் இருந்து பெறுவார்க்கும் புருஷகார பூத்தையாய் அவளை இட்டு கொடுப்பிக்கும் அவளிலே இவள் ஒரு பக்கத்துல ஒரு இவள் இருக்கா. யார்? புருஷகார உரியானுகளாட்சி. அண்ணன் சொல்லா என் ஆத்தாமே இருக்கின்றாமையாவே அப்பேர பக்த சொல். நான் போய் சொல்லணும்னு சொன்னா அதுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை. எல்லா பாசனமும் சொல்ல பண்ணாலே ஆனா பின்பு இத்தோடு தோல் தீட்டியான பாசனமாகவும் சொல்லுகிறதில்லை. அன்றைக்கே கூறு விடுவார் மத்தியஸ்த கூட்டியிலே தன் தலையிலே இவர்கள் பாசன காரியங்களை ஏறிட்டுக் கொண்டு அதற்கு ஈடான பாசனங்களை சொல்ல கிருஷ்ணனோட்டை பழக்கத்தாலே என் வசையை கண்ணால் இதற்கு ஈடான பாசன விட்டு அவருக்கு சொல்லுகிறவில்லை என்னவோமாம். தூதவிருவா கிருஷ்ணன் மாதவி விஷயத்தை சொதர்வாளில்லை. கிருஷ்ணன் கூறுபவனானா இல்லையா? கிளீனா பாண்டவான் தேசசேராஜன்னு மௌத்ரானாய் பாண்டவாகாரன் கூறுபோச்சே நடந்தெல்லாம் சொல்றான் பெருமான். காரியே கடவுளிஷ்டே காரியம் பண்ணிச்சே எல்லா காரியத்தையும் பண்ணிட்டு வரணும். அவன் தான் நல்ல காரியம் பண்றவன் சொல்றார். பெடையுடன் போய் தரம் அதை நன்னா காரியம் பண்ணிட்டு வாங்குவ நான் அனுபவிச்சது இல்லைன்னா இதுக்கு 2 படி பெடையோடு போகிறது. இதனுடைய சகச்சரத்துக்கம் அக்ரகஸ்தே கமிஷ்யாமி என்னும் உண்டாகிறான் என்பது. என்னால் ராம காட்டிலே சீதாமத்தே சுமத்தியமா ரிட்டத்தில் தனிஷ்பாணி லக்ஷ்மணோ அனுஜகாமகம் ஸ்லோகம். பிராட்டியன் சொல்றா அக்ரகஸ்தே கமிஷ்யாமி கண்டகான்னு சம்பரித்தியாவுடையன்னு நான் முன்னிட்டு போறேன். எல்லாம் எடுத்து விட்டனாதரகா அப்படின்னு முள்ளு கண்ணீர்லாம் அடுத்துந்தோ போட்டும் ரெடி பண்ணிட்டு போறேன்னு சொல்றாரு. அந்த மாதிரி இவத்தின் தலையிலே குறியிடும் போரைக்கு தரம் வளைவார் பிறர் குத்தங்கோலாரோ இவதான் அஞ்சபரமாய் இருக்கா நம் காரியம் தான் செய்யவத்தோ. இதை பார்த்து நம் தாய் செய்ய முடியுமா? இது குழைச்சிறக்கில்லாத வெறுத்தல் போக வேண்டாவோ துருபோம் போது என்கிறாய் என்னோடு போகணும். அன்றைக்கே அவன் பக்கத்திலே குறியிடும் போது இவை தூது போவதாக பொருட்பட்டென்றோ இருக்கிறது. சத்தியபாமாம் சமாரோப்பியா ராத்திரம் செய்யான் தெஜன் ஹரி என்னுமா போலேயாயிட்டு இவர் கூட போகிறபடி மாறுகின்று இவற்றின் பக்கல் குறையுந்தோ. நீலம் சரூபகணவனுக்கே தன் விடுவில் சுபட்டை அறிவித்த மகோபகாரர்கள் இருக்கிற ஓரக்கத்திலே அவலைகள் விட்ட தூது செல்லாதோ. எம்பெருமான் வீரமேகரவை சாவணங்கள் மேனிகள் ஒளியேருக்கு நீருமே மேபேந்திரிக்கு அப்பேரு பெற்றவனுக்கு போக மாட்டாதோ தூது செல்லாதோ அப்படிப்பட்ட சுபாவமோ அங்களுக்கு இவை சென்று அருவியானே. அப்படி இல்லை இது சோம்பேறிகள் போகவே மாட்டாது என்று குடிச்சீர்மையில் அன்னங்களே குடிபிறப்பும் கூட இல்லை. இவற்றுக்கு பிறப்பால் வந்த நீர்மை இல்லாமையிலே ரட்சகர் குலத்திலே பெருக்க என்பவரே தூதுபோகும் போது எரித்தாகும் வந்தே ஆழ்ந்தார் சொத்தற்ற மகத்தி என்னால் இப்பதகளிலே அங்கே நீளத்தை விடைய மீன் போலே இருந்துள்ள வடிவை விடையவனாய் அப்படிவை காட்டி ஸ்திரீவகம் பண்ணி போயிருக்கிறவனே என்றுகள். ஸ்திரீவரம் விட்டு பிரிந்து போனதே ஸ்திரீவரம். தன் வடிவை காட்டி அஞ்ஞாரகமாக்கி போகட்டு போய் இருக்கிறவனுடைய பெண்ணுதல்
உனக்கே நாமாள் விஷயோம் என்னும்படி அனஞ்ஞார் கௌரி ஆகிய என்ன பண்ணி விட்டு போறவன். அவனுடைய விலைகள் ஒளிவெடுத்துக் கொண்டு போபவர்கள் அங்கு போவார்க்கு ஒளிவிடாதவர்களிலே அங்கு திருடா ஒளிவெடுத்துக் கொண்டு போவார்கள். அப்பா ஒளிவிடாதவர்களிலே வரி உண்டார்க்கு சென்று கூப்பிடுகைக்கும் கூட ஒளிவிடாதவர்களிலே குடிச்சீர்மையில் அன்னங்களே. இவை தான் குடிச்சீர்மையை உடைய அன்னங்களுமாய் அதற்கு மேலே பிடையோடும் போய் வருவதும் செய்யாதிருக்கும் இவை போகாம இல்லை. அவரைகள் விட்ட நாள் சென்று கிட்டார்படி இருக்கும் என்ற கொள்காவுமே ஆய்வு விழுந்தது. அப்படின்னு அந்த நேசத்துக்குள்ளே செந்தூர் செல்லாம். இது சுவாபரேசம் என்ன? இங்கு உகந்த நிலங்களில் தமக்கு நினைத்தபடி பரிமாற்றம் கிடையாமையாலே தானும் தன்னுடைய அசாதாரண பெரிகரமும் ஆயிருக்கிற விடத்தை தம் ஆத்தாமையை ஆவிஷ்கரிக்கிறார். பரமகரத்துக்கு தூதுவிட்டாவது போய் சேர வேண்டும் அப்படி ஆத்தாமையை தெரிவிக்கிறார். இந்த தூது விஷயத்தாலே அஸ்மன்மாம் விஜயகரமத்தியாம் லக்ஷ்மி வல்லமதியும் தான் வந்தே குருகரம் தராம்